வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நான் எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றது? இப்படி நாம எல்லாருமே அந்த ஒரு நிறைவான பாதைய தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த தேடலுக்கு வழிகாட்டக்கூடிய ரொம்ப பழமையான ஆனா இன்னைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்மள பல நேரங்கள்ல யோசிக்க வைக்கும். சந்தோஷம், வெற்றி, ஒரு உண்மையான மனநிறைவு இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? வாங்க இதுக்கான ஒரு ஆழமான பதில தேடி போலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம இப்ப கேக்குற இந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுக்குது. காலத்தையே கடந்து நிக்கிற இந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு எப்படி வழிகாட்ட போகுதுன்னு பார்க்கலாம். இதோ பதில் கிடைச்சாச்சு. தர்மத்தை செய்வதன் மூலமே வாழ்வின் நிறைவு ஏற்படுகிறது. பார்க்க ஒரே வரியில ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இந்த தர்மம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய உலகமே அடங்கியிருக்கு. அப்போ தர்மம்னா என்ன? வாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். சரி, தர்மம்னு சொன்னோன்னே இது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அதுக்கும் மேலானது இது. தர்மம்ங்கிறது உங்களுடைய இயல்பு, உங்களுடைய நோக்கம், இந்த உலகத்துல நீங்க செய்ய வேண்டிய அந்த ஸ்பெஷலான பங்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அப்போ இந்த தர்மத்தை எங்க போய் தேடுறது? இது ஏதோ பெரிய பிலாசபி எல்லாம் இல்ல. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு ரோல்லையும் ஒளிஞ்சிருக்கு. உங்க வேலையில, உங்க செயல்ல தர்மம் எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைடு பாருங்கள, தர்மம் எவ்ளோ பிராக்டிக்கலான ஒரு விஷயம்னு இதுல அழகா சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா உங்க தர்மம் அறிவை தேடுறது, ஒரு டீச்சரா இருந்தா அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு உழைப்பாளியா உங்களோட பெஸ்ட கொடுக்கறது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனா நம்ம எல்லாரோட பொதுவான தர்மம் இந்த சமூகத்தோட நல்லதுக்காக உழைக்கிறது தான். அந்த லிஸ்ட்ல உழைப்பாளின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு பாத்தீங்களா? அது அந்த காலத்துல இருந்தவங்கள மட்டும் குறிக்கல. இன்னைக்கு ஒரு வேலையை செய்யற நம்ம ஒவ்வொருத்தரையும் குறிக்குது. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கோடரா இருக்கலாம், ஒரு காஃபி ஷாப்ல வேலை செய்யற பேரிஸ்டாவா இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஏன் ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறவரா கூட இருக்கலாம். உங்க வேலையோட பேர் என்னவா வேணா இருக்கட்டும், அது உங்க முழு திறமையோட ஒரு அர்ப்பணிப்போட செய்யறது தான் உங்க தர்மம். சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்பதான் இதிலிருந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான ஒரு பாடம் வரப்போகுது. இது நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். சமமாக புனிதமான பாதைனா என்ன? வாங்க பாப்போம். இப்போ இந்த ரெண்டு ரோலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் அறிவை கொடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குற ஒரு டீச்சரோட உன்னதமான வேலை. இன்னொரு பக்கம் தன் முழு திறமையும் பயன்படுத்தி ஒரு பானைய செய்யற ஒரு குயவரோட வேலை. நம்ம பார்வையில இதுல எது பெருசு, எது ரொம்ப புனிதமானது? நம்ம மனசுக்கு டீச்சர் வேலை தான் பெருசுன்னு தோணலாம். ஆனா மகாபாரதம் சொல்ற பதில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். இதோ அந்த ஆச்சரியமான ஆழமான பதில். ஒரு மனிதனின் தர்மம் இன்னொருவனுடைய தர்மத்தைப் போலவே புனிதமானது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு வாத்தியாரோட கடமையும் சரி, ஒரு தெருவ சுத்தம் செய்யற துப்புரவு தொழிலாளியோட கடமையும் சரி, ரெண்டுமே முழு அர்ப்பணிப்போட செய்யப்படும்போது ரெண்டுமே சமமா புனிதமானதுதான். உங்க வேலையோட பதவி முக்கியமில்ல, அதை நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட அர்ப்பணிப்போட செய்றீங்கன்றதுதான் முக்கியம். அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலான்னு பாப்போம். உண்மையான மனநிறைவுங்கிறது பெரிய பதவியிலையோ இல்ல சமூக அந்தஸ்துலயோ இல்ல. அது நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் இருக்கு. உங்க பங்கு எதுவா இருந்தாலும் சரி, அதை உங்க தர்மமா, உங்க கடமையா ஏத்துக்கிட்டு முழு ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா அங்கதான் உண்மையான நிறைவு கிடைக்கும். உங்க பாதை எதுவா இருந்தாலும் அது புனிதமானதுதான். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க தர்மம் என்ன? நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவரா இருக்கலாம், ஒரு அம்மாவா அப்பாவா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அதை எப்படி உங்க முழு திறமையோடையும் அர்ப்பணிப்போடையும் செய்ய போறீங்க? உங்க தர்மத்தை கண்டுபிடிச்சு அதுல முழுமையா வாழ்றதுல தான் வாழ்க்கையோட உண்மையான நிறைவு காத்துட்டு இருக்கு. நன்றி.